Good afternoon, my dear students. Welcome to our YouTube channel. I'm Venugopal, Dept of Commerce, Dept of School, Venugopal S. So, my dear students, last class நம்ம காமர்ஸ்ல சாப்டர் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல மீனிங், டெஃபினிஷன், அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், த அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தது மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் அண்ட் மீனிங், அடுத்தது சயின்ஸ் ஆர் ஆர்ட்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்கான சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், அந்த கான்செப்டை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ரைட். ஸோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், இதை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஃப்ரெடரிக் வின்ஸ்லன் டைலர். மிஸ்டர் ஃப்ரெடரிக் வின்ஸ்லோ டைலர், FW டைலர்னு ஷார்ட்டா சொல்லுவோம், ஃபுல் லென்த்தா இருக்கு நேம்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the brought about a scientific approach to managing the workforce after his experiment. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவரோட ஒர்க் ஃபோர்ஸையும் பார்த்துட்டு ஃபைனலா என்ன சொல்றாரு, அவர் ஒர்க் பண்ண பிளேஸ்ல with the African and South America slaves, ஆப்பிரிக்கன் அண்ட் சவுத் அமெரிக்கா ஸ்லேவ்ஸ், அவங்க இருக்கக்கூடிய அடிமைகள் எம்ப்ளாய்டு கோல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாங்க, நிலக்கரி சுரங்கத்துல ஒர்க் பண்ணாங்க. ஹிஸ் எய்ம் வாஸ் அப்சல்யூட் ஹார்மனி. இவரோட எய்ம் என்னென்ன, ஹார்மனி ரிலேஷன்ஷிப், அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் ரிலேஷன்ஷிப்ல எம்ப்ளாயிஸ் கிட்ட ப்ரொடக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணி அதன் மூலமா ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்மூத்தா ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இவர் ஃப்ரெடரிக் வின்ஸ்லோ டைலர், FW டைலர் த மீனிங் ஆஃப் சயின்டிஃபிக்ல இவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல சொல்லியிருக்கார். அடுத்தது இதுல சயின்ஸ் நாட் ஏ ரூல் ஆஃப் தம். சயின்ஸ் அப்படிங்கிறது அது ரூல் கிடையாது, அது ஒரு தம், ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, the rule of thumb means decision taken by manager as per higher personal judgment. So அவரோட ஜட்ஜ்மெண்ட், பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் படி இந்த டேஸ்க்குள்ள இவ்வளவு ஒர்க்கை இவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனி ரூல் என்ன இருக்கோ அந்த கம்பெனி ரூலை தான் தம் அப்படிங்கிறது சொல்றாரு, அடையாளம். தட் இஸ் அ கோல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஒர்க் டெசிஷன் மேக்கிங் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரூலை பத்தி இதுல சொல்றாரு. ஸோ டெசிஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் என்கொயரி வித் த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மெயினாக அதில் என்ன சொல்றாருன்னா, எப்போ ஒர்க்கை முடிக்கணும், எந்த காரணத்துக்காக முடிக்கணும், எவ்வளோ நாள் முடிக்கணும் அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக பிடிச்சிட்டு அதை எஃபெக்டிவா நம்ம அந்த டைம் பீரியடுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாரு டெசிஷன் மேக்கிங்ல. This principle is concerned with selecting the best way of performing job through the application, the scientific analysis, and not by the perception on hit or trial method. ஹிட் ஆர் ட்ரையல் மெத்தட்ல கிடையக்கூடாது. ஒரு ஒர்க்கை பிளான் பண்ணிட்டா அந்த ஒர்க்கை பிளான் பண்ணி அந்த ஒர்க்கை தரோவா செக் பண்ணி அந்த சயின்டிஃபிக் அனாலிசிஸ் மூலமா அந்த ஒர்க்கை நாம கம்ப்ளீட் பண்ணணும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இதுல நாட் பை எ பர்செப்ஷனாவோ ஆர் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்லயோ இருக்கக்கூடாது, ஒர்க்கை பெர்ஃபெக்டா ரூல் படி போகணும் அப்படிங்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் அப்படிங்கிற நேரத்தில் என்னன்னா, தேர் ஷுட் பி கம்ப்ளீட் ஹார்மனி பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட். ஸோ வேலை செய்யற வேலையாட்களுக்கும் மேனேஜருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒர்க் ஹார்டா இருக்கக்கூடாது, ஒர்க் சாஃப்டா இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ல போகணும் அப்படிங்கிறார். Both the management and the worker should realize the importance of each other. ரெண்டு பேருக்குமே நம்மளோட வேலை என்ன, வேலையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது ஒர்க்கருக்கும் தெரியணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியணும், மேனேஜருக்கும் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா the workers do not go on strike, but if they do though, they just wear a black badge and work even more than the normal hour just to impress upon the management that their focus is on their demand as well as organizational objective. அவங்க வேலையை நிறுத்த மாட்டாங்க,
வேலையை கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, அவர்ஸ் பேஸ்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கருப்பு பேட்ச், கருப்பு துணியை இங்க அடையாளமா வச்சுக்கிட்டு அவங்க ஒர்க்கை நிறுத்த மாட்டாங்க, கம்பெனிக்கு லாஸ் ஆக விட மாட்டாங்க. பட் எதனால நாங்க இருக்கோம் அப்படிங்கிற வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி கருப்பு பேட்சை போட்டுட்டு அவங்க ஒர்க்கை ஆஸ் யூஷுவலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆடாடா பரவாயில்லையே, இவங்க நம்ம மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷனை நிறுத்தலை, ஆனால் ஏதோ தெரிவிக்கிறாங்க, அவங்களது என்னன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டோ மேனேஜரோ கேட்டுட்டு அதற்குண்டான அவங்களுக்குண்டான சலுகைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லி இந்த ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியுடைய எக்ஸாம்பிளோட நம்ம FW டெய்லர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க, மென்டல் ரெவல்யூஷன். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, the management as well as the worker should aim to increase the profit. கம்பெனியினுடைய தாரக மந்திரமே என்ன, to earn more profit. அதுக்கு நம்ம எப்படி உழைக்கணும், அதுக்குண்டான வழிகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத மெயினா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒர்க்கர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க் பண்ணணும். ஒர்க்கர் ஷுட் புட் இன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும், அவனோட குட் எஃபர்ட் பெஸ்ட் எஃபெக்டிவ் கம்பெனி மேக்ஸ் கொடுக்குறப்போ த ப்ராஃபிட் அண்ட் அதர் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் என்ன வரும், நமக்கு அதிகமான லாபம் வரும். தே ஷுட் பி ஷேர் த பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் வித் த ஒர்க்கர். அப்போ அந்த ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்ன தேவை அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் பார்க்கும். அவங்களுக்கு உண்டான லாபம் வந்ததுன்னு அபரிதமான லாபம் வர்றப்போ அவன் வச்சுட்டு என்ன பண்ண போறான், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கர்ஸ்க்கு பெனிஃபிட்டான இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ் இந்த மாதிரியெல்லாம் அரியர்ஸ் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த மென்டல் ரெவல்யூஷன்றது ரொம்ப முக்கியமானதுன்றார். அடுத்து கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்துதான் அந்த ஒர்க்கை முடிக்கணுமே தவிர நான் தனியா செய்யறேன் நீ தனியா செய்யறேன்னு சொன்னா நம்மளால ப்ரொடக்ஷனுக்கு டைமுக்கு கரெக்டான அந்த ஒர்க்கை முடிக்க முடியாது. அப்படிங்கிறத தெளிவா அவர் இந்த 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. Worker should be considered as a part of management and should be allowed to take part in decision making process. ஏன்னா ஒர்க்கர்ஸுடைய ஒர்க்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அதில் இன்வால்வ் ஆயிட்டு மேக்கிங் த ப்ராசஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், அதுக்குண்டான ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெளிவான விளக்கத்தை மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். ஒர்க்கர் ஷுட் ட்ரீட்டட் ஆஸ் எ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்மளோட கம்பெனியில் அவங்களும் ஒரு பார்ட்டுன்னு ஒர்க்கர்ஸ் நினைக்கவே தவிர அவன் வேலை செஞ்சு வந்துக்கிற வேலைக்காரன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லைன்னா மார்க்கெட்டிங் இல்லை, மார்க்கெட்டிங் இல்லைன்னா சேல்ஸ் இல்லை, சேல்ஸ் இல்லைன்னா ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட் இல்லைன்னா கம்பெனி இழுத்து கொடுக்க வேண்டியதான். அப்போ ஒர்க்கரும் கம்பெனியில் ஒரு பார்ட் அப்படிங்கிற எண்ணத்தை அவனுக்கு நாம சொல்லணும். And all important decisions should be taken after the consultation with the workers. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒர்க்கர்ஸுக்கு நம்ம கேட்கலாம், ஏப்பா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இந்த மிஷின் ரொம்ப பண்ணிட்டே இருக்கு, மக்கர் பண்ணிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது ஐடியா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது இருக்கா, நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இல்ல உங்க ஐடியாஸ்ன்னு சொல்லுங்க, அதுல எது பெஸ்ட்டோ அதை நாம எடுத்துக்கலாம். டெசிஷன் மேக்கிங் அவனை கூப்பிடுறப்போ அவன் ரொம்ப சந்தோஷமா சார் இப்படி இருக்கு சார், இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஐடியா சொல்றப்போ அவனுடைய கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு FW டெய்லர் சொல்றார். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹர் greatest efficiency and prosperity. greatest efficiency அவனுடைய எவ்வளவு முடியுமோ அவனுடைய எஃபெக்டிவை கொடுத்து கம்பெனிக்கோசரம் ப்ராஸ்பெரிட்டியா அவன் ஒர்க் பண்ணணும். எஃபிஷியன்சி இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கில். நம்ம செய்யக்கூடிய ஸ்கில் பொறுத்து இருக்கு, கேப்பபிலிட்டிஸ் உன்னோட உண்டான எவ்வளவு முடியும் அப்படிங்கிறது எண்ணத்தை பொறுத்தும் நம்மளோட கிரேட் எக்ஸ்டென்ட்ல அதை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டு அட்டைன் த எஃபிஷியன்சி ஸ்டெப் should be taken right from the process selection of employees. selection of employees க்கு நம்ம அந்த ப்ராசஸ் எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதா. ஃபைனலா efficient employees produce to earn more, ultimately to attain the efficiency. நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த எஃபிஷியன்சி போத் த ஆர்கனைசேஷன் அண்ட் த எம்ப்ளாயீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எஃபெக்டிவா ஒர்க் பண்ணி அதை சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினா நம்ம FW டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், டிவிஷன் ஆஃப் ஒர்க். டிவிஷன் ஆஃப் ஒர்க்னா ஒர்க்கை பிரிச்சு தருது. இங்க பாருங்க பிக்சர்ல எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க மேனேஜர் இருக்காரு, அவருக்கு கீழே 3 மேனேஜர் இருக்காரு. அந்த ஒவ்வொரு மேனேஜருக்கும் 3 ஆட்களை சபார்டினேட்டா இருக்கிறாங்க.
ஸோ இவர் என்ன பண்ணுவார், ஒர்க்கை இவங்க 3 பேருக்கு சொல்லுவார், இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் சொல்லி அந்த ஒர்க்கை முடிச்சுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒர்க்கை என்ன பண்ணுறோம், டிவிஷன் ஆஃப் ஒர்க். டிவிஷன், அதுதான் டிவிஷன் ஆஃப் ஒர்க்குனாவே டிபார்ட்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. The whole work is divided into small tasks. சின்ன சின்ன வேலையை கொடுத்துட்டோம்னா அந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும். 8 மணி நேரத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப 10 பேர் வச்சு செய்கிறப்போ அந்த ஒர்க் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இட் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன் விச் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி என்ன ஆகும், இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒர்க்கை பிரிச்சு தரப்போ. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க பாருங்க, அத்தாரிட்டின்னு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ன. அத்தாரிட்டி, the right superior to give the order to his subordinate. அத்தாரிட்டி உண்டான ஆட்கள் யார் இருக்காரோ அவர் என்ன பண்ணணும், அந்த சுப்பீரியருக்கு ஒர்க் கொடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். The responsibility means obligation of performance. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ முடிச்சு கொடுக்கணும்ட்டு அவனுக்கு ஒர்க் கொடுக்குறப்போ அதை ரெஸ்பான்ஸாக எடுத்துட்டு அவன் நமக்கு ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்றான். டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன சார், ஒழுக்கம். டைமுக்கு போகிறது, டைமுக்கு வர்றது, இன் டைமுக்கு போகிறது, இன் டைம் அவுட் டைமுக்கு கரெக்டாக வெளியே. இட் இஸ் ஒபீடியன்ஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி டு எசென்ஷியல் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே டிசிப்ளின்றது இருந்தால் தான் அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். அடுத்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக என்ன வேர்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. Each subordinate should receive the order accountable only one superior. 2 பாஸ் இருந்தா உருப்படுமா கம்பெனி, இழுத்து முட்டு போட வேண்டியதுதான். ஒரு சுப்பீரியர் தான் இருக்கணும். அப்பதான் அங்க சபார்டினேட்ஸ் அவர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு அதை அவன் கரெக்டா அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க. அப்படி 2 பேர் இருந்தா கான்ஃபிளிக்ட் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும், எந்த ஒர்க்கும் முடியாது. அப்போ ஒன்லி ஒன் பாஸ் இஸ் குட். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த வேலைக்கு போறோம், இந்த டைமுக்கு போறோம், டைம் பண்றோம், இந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கிறோம், இந்த டைம்ல ஒர்க் பண்றோம், இந்த டைம்ல லஞ்ச் சாப்பிட்றோம், இந்த டைம் முடிச்சிடும், முடிஞ்சு போச்சு. இந்த டைரக்ஷனை நீங்க தெளிவா கொடுக்கணும். பாருங்க, there should be one plan action, them they should be under the control of the manager. காலையில போறீங்க, 8 o'clock லஞ்ச் வைக்கிறீங்க, 8:10 ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த ஒர்க்கை இந்த இன்னைக்கு நம்ம 100 பேக்ஸ் முடிக்கணும், அந்த டைம்ல முடிச்சிடணும் அப்படின்றது இருக்கிறதுக்கு பேர் தான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். குட். நெக்ஸ்ட், சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். 2 பேர்த்துக்குள்ள ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்கணும், வேலை செய்யணும். ஒர்க்கர்ஸ்னா மேனேஜர்ன்றலாம் இருக்கக்கூடாதுங்க, ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்கணும். The management must be the side the personal consideration, put the company objective firstly. என்ன காரணத்துக்கு கம்பெனிக்குள்ள வந்திருக்கோம் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்குள்ள தகுந்த மாதிரி நாம அந்த ஒர்க்கை மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்ல வேலை செய்யணும். ரெமுனரேஷன், இது ரொம்ப முக்கியம். வேலை செய்யறது எதுக்கு, சம்பளத்துக்கு தான். அப்போ the worker must be paid sufficiently. At this the chief motivation employees and therefore they greatly influence productivity. இந்த வேலையை நம்ம இவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுத்துட்டா இன்னொரு 10 நாள் சேர்த்து செய்யறப்போ நமக்கு இன்னும் நிறைய சம்பளம் வரும், நிறைய நமக்கு ப்ரொடக்ஷன் வரும், நிறைய ப்ராஃபிட் வரும், நம்ம கம்பெனி நமக்கு அரியர் போனஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறப்போ அதன் மூலமா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்றப்போ ரெமுனரேஷன் பேயபிள் ஷுட் பி ஃபேர், ரீசனபிளா அவங்களுக்கு நாம கொடுக்குறோம் அப்படிங்கிறதா இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, the degree of centralization. Centralization ரொம்ப முக்கியம். Centralization implies the concentration decision making authority to the top management. டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன இருப்பாரு, மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், சபார்டினேட், எம்ப்ளாயிஸ். இந்த டாப் லெவல்ல நமக்கு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி சைஸ். சின்ன கம்பெனியா இருந்தா சின்ன கம்பெனி இல்லாமல் மேனேஜிங் டைரக்டர் இருப்பாரு, பெரிய கம்பெனியா இருந்தா போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பார், அதோட பெரிய கம்பெனியா எம்என்சி கம்பெனிஸா இருந்தா சிஇஓ, சிஎஃப்ஓ, அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அது பொறுத்து சென்ட்ரலைஸ் பண்ணணும். அடுத்தது 9th, லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்காலர்ஷிப். த பிரின்சிபல் சஜெஸ்ட்ஸ் தேர் ஷுட் பி எ கிளியர் லைன் authority from top to bottom, link all management at all level, top to bottom level அப்படியே ஆர்டர் வரணும். அந்த ஆர்டர் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒர்க்கை நாம டைமுக்கு முடிச்சிடணும். அதுதான் இங்க கொடுத்துருக்கிறது யூனிட்டி ஆஃப் ஸ்காலர் செயின். 10வது ஆர்டர், people and material must be suitable place to appropriate time, maximum efficiency. மேக்சிமம் நம்மளால எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும், ப்ரொடக்ட் பண்ண முடியுமோ அந்த ப்ரொடக்ஷனை நாம அந்த ஆர்டர் வாங்கி பர்ஃபெக்டான டைம்ல முடிச்சு கொடுத்துடணும். 11th one, equity. Employees must be treated kindly
to just must be enacted, ensure the workplace. கைண்டா ட்ரீட் பண்ணணும், ஆர்டரா இருக்காம நம்ம எல்லாரும் சமத்துவமா சகோதரத்துவமா நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஈக்குவல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஆல் எம்ப்ளாயிஸ். இந்த எம்ப்ளாய்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது மேனேஜர், அந்த எம்ப்ளாய்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அவனுக்கு தேவையான வேற மாதிரி இருக்கு அப்படியே இருக்கக்கூடாது. 30 எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் 30 எம்ப்ளாய்டும் ஒரே மாதிரி தான் தவிர இவனுக்கு ஒரு பிளஸ் பண்ணி கொடுக்குறது அவனுக்கு ஒரு மைனஸ் சொல்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மேனேஜர்ன்றவன் எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாருக்குமே ஈக்விட்டி கொடுக்கணும், ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், சமத்துவம் சகோதரத்துவமா நடந்துக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனூர் ஆஃப் பர்சனல். ஸ்டெபிலிட்டி டெனூர் அப்படின்னா செவரல் இயர்ஸ் லாங் பீரியட் ரன் பண்ற கம்பெனிஸ். an organization to run smoothly personnel, especially மேனேஜரியல் ஃப்ரீக்வெண்டா நம்ம மேனேஜ்மெண்ட்னாக்கும் போயிட்டே இருக்கணும், எக்ஸிட்டே ஆகக்கூடாது. டெனூர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவோம். 13 பாருங்க, இனிஷியேட்டிவ் ஊக்கப்படுத்துறது. டு இனிஷியேட் த பார்ட் ஆஃப் எம்ப்ளாயி டு ஷோ ஸ்ட்ரென்த் டு ஆர்கனைசேஷன் டு ப்ரொவைட் த நியூ அண்ட் பெட்டர் ஐடியாஸ். ஸோ இனிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும், அவனை அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கணும். நல்லா பண்ணியிருக்கப்பா, இது இன்னும் கொஞ்சம் பண்ணணும், இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவனை மோட்டிவேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே சார், ஏதோ இன்னொரு ஐடியா சொல்லியிருக்கிறேன், அந்த ஐடியாவில் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற என்ன பண்ணுவோம் தவிர அவனை டீக்ரேட் செய்யக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமானது. என்ன விஷயம் இது? இனிஷியேட், அப்ரிசியேஷன். பாராட்டுக்கு மயங்காத உலகத்தில் யாருமே கிடையாது. அவனை பாராட்டணும். அவன் ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருந்தா கூட, ஒரு சின்ன உதவியா இருந்தா கூட அதை அவனுக்கு சொல்றப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்ப அடுத்து நம்ம இன்னொன்று செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால அப்ரிசியேஷன் ஆஃப் இனிஷியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க, ஸ்பிரிட் ஆஃப் கிராப்ஸ் சிஸ்டம் ஸ்பிரிட். இதுல பாத்தீங்கன்னா இந்த டீம் ஸ்பிரிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீம் ஸ்பிரிட் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அந்த ஒர்க்கை நம்ம முடிக்கணும். That team spirit developed to atmosphere mutual trust and understanding. So team spirit helps the finish task. So ஒரு செயல் இன்னைக்கு டாடா, பிர்லா, ஹிந்துஜா, டைட்டான் கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ வருஷமா இருக்கு. காரணம் என்ன? அவங்களோட டீம் ஸ்பிரிட். எல்லாம் சேர்ந்து ஒர்க்கை செய்யணுமே தேவை, தனிப்பட்ட முறையில் இங்கே யாருமே செய்ய மாட்டாங்க, எல்லாம் டீமா செஞ்சு தான் செய்வாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்க. இன்னைக்கு நடந்த டாபிக்ல 2 கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஒன்னு சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட், இன்னொன்னு மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், த லாஸ்ட் ஹெட்டிங் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதோட இந்த சாப்டர் முடியுது, சரியா? ஸோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ அன்டில் நீங்க என்ன பண்றீங்க, சேனலை பாருங்க, சேனலை வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், விஷ் யூ குட் லக். தேங்க்யூ.